ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனங்கள் 1 முதல் 15 முடிய. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை, அழகை சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இரவுணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்ப செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவ போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விட மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்கள் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரியை காட்டினேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. Father, come to the center. Now we have the oils, sacred oils are brought forward. The Archbishop and the priest is blessed last week in Kuantan. And so these are the 3 oils brought forward as a sign of priesthood, gift to the church. இந்த 3 எண்ணெய்கள் இப்பொழுது கொண்டு வரப்படுகிறது. இந்த எண்ணெய் ஒவ்வொன்றுமே கிறிஸ்து இயேசுவே நமக்கு திருச்சபைக்கு கொடுத்த அன்பு சின்னம். இது குருத்துவத்தை இது காண்பிக்கிறது. So the first is oil of salvation, மீட்பின் எண்ணெய். Oil of infirmarium for the sick, நோயாளிகளின் எண்ணெய். மூன்றாவது கிறிஸ்மா எண்ணெய், the oil of chrism. ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். Can you all close your eyes for a moment?
என் உயிரான 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 இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உன்னை துதிப்பேன். என் உயிரே நான் உன்னை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உன்னை துதிப்பேன். என் உயிரே நான் உன்னை துதிப்பேன். Good evening to everyone. Good evening. Are you all happy today? Yes. Jesus died 2000 years ago, but still thousands and thousands people are following him today. What is the reason? Why? What do you think is the reason for that? Why there are so many still now? He died long back. Do you know Osho? Indian philosopher. He taught philosophy in Jabalpur University in India. Once a Christian came to him and asked him, "Sir, what is the difference between Buddha, the founder of Buddhism, and Christ? What is the difference between Buddha, the founder of Buddhism, and Christ?" He said, when Buddha was on his deathbed, one of his disciples, Ananda, came to him and asked for the last memorial. Then to him Buddha gave a jasmine flower. As the flower dried, Buddhism also dried. But Christ, before his death, he instituted a long-lasting covenant. He offered his own body and blood. Because of that, still the Christianity exists. Christ asked his disciples to continue that ceremony. That's why Christianity exists even today. Dear friends, the source and summit of our Christian life is the Eucharist. Today we are celebrating 3 anniversaries. The anniversary of institution of the Eucharist, anniversary of the institution of the ministerial priesthood, and the institution of commandment of love. Jesus did all these things in the Passover feast. Do you know what is Passover feast? What they do in that feast? Just I want to tell you what is the Passover feast, how they celebrate, how they eat that Passover meal. On that day, Passover feast day, they all come together. When all of them sit, first they pray Psalm 113 to 118. And then they have little bit of wine. After that, they will have little herbs, bitter herbs. And then they eat the meat which they offered the previous day to the Lord. And then they eat unleavened bread. After that, they do something very, very important. The very, very important thing is the eldest of the family has to narrate the incident which happened before. The eldest of the family, he has to narrate the incident, how God had brought them from the Egypt, how God delivered them
from the Pharaoh. This was the important thing they have to do on that day. What Jesus did, he transformed the old Passover into a new Passover. He offered his own body and blood on that day. And also he gave a new covenant. He instituted priesthood. I want you to reflect upon this one, upon the priesthood. Dear friends, we have a priest, Irudaya Sami. He was working in Africa. Once he came for his holidays. Then he was sharing with us something very touching. He told, one day, early morning, around 3 o'clock, he had chest pain. He was all alone in Africa. He has to travel 130 kilometers to reach the town. But early morning, 3 o'clock, he could not go. What he did, he just went to the chapel and knelt down. Just he was praying there. Just all this, only he could do that. Just he went to the chapel and he prayed. He was praying. He was just, when he said this, really, we were touched by his tears. He was crying when he was telling this. I was all alone. No one was there to support me, but God strengthened me. I felt the hand of the Lord in that moment. Dear friends, do you know how much the sacrifice, what amount of sacrifice priests make? Sometimes what we do, we just blow up their weakness. They didn't come from heaven. They are from you. Your own sisters become religious. Your own brothers become fathers. They are from you. They come forward to work for the Lord. What we have to do, we have to support them in their weaknesses. We have to help them to do the ministry of the Lord in a better way. We have to support them in all their troubles. We have to support them in all their tribulations. That's what God expects from us, dear friends. And also I want to reflect, I want to tell you how to receive the Eucharist. Sometimes what we do, we just come late and we straight away come to the altar and receive communion and go. We don't give the due respect. We don't give the due respect. See what happens when we receive someone to our home, what we do, just prepare our home. We set things right and we receive them happily. In the same manner, we need to receive the Jesus into our hearts. He is a guest. He is our God. He is our Father. He is our Mother. We need to prepare ourselves before we receive the Eucharist. Dear friends, today, let's reflect upon these two things. How do we value the priesthood and how we respect the Eucharist? Do we give the due respect to the Eucharist? இன்றைக்கு நாம் ஒரு மிகப்பெரிய திருவிழாவை கொண்டாடுகிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து நற்கருணை ஏற்படுத்திய விழா, குருத்துவத்தை ஏற்படுத்திய விழா, ஒரு மிகப்பெரிய அன்பின் கட்டளையை கொடுத்த விழா, ஒரு மிகப்பெரிய விழா. இந்த விழாவை நாம் கொண்டாட இங்கே வந்திருக்கிறோம். முதல்ல எந்த மனநிலையோடு வந்திருக்கிறோம் அப்படின்னு நான் உங்களெல்லாம் சிந்திக்க அழைக்கிறேன். எந்த மனநிலையோட குருக்கள் இருக்கிறார்கள், மிகப்பெரிய யூக்கரிஸ்ட் திருப்பலி நடந்திருக்கு, எந்த மனநிலையோட கோயிலுக்கு வந்திருக்கிறோம், அந்த இயேசு கிறிஸ்துவை எந்த மனநிலையோடு ஏற்றுக்கொள்ள நாம் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்க அழைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பாஸ்கா விழா பாஸ்கா விழா பாஸ்கா விழா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நிறைய முறை நம்ம வாசிக்க கேட்டிருக்கிறோம் அந்த பாஸ்கா விழாவை. இந்த பாஸ்கா விழா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? பாஸ்கா விழா சொல்ல, இயேசு கிறிஸ்து இந்த பாஸ்கா விழாவில் ஒரு மிகப்பெரிய 3 விஷயம் செய்திருக்கார். இந்த பாஸ்கா விழாவுனா என்ன அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசித்திருக்கிறோமா? அதாவது இந்த பாஸ்கா விழா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த யூதர்கள் கொண்டாடிய மிகப்பெரிய பழமை வாய்ந்த 2 விழாக்களின் தொகுப்பு தான் இந்த பாஸ்கா விழாவாக
மாறியது. கேளுங்க என்னன்னு சொல்லிட்டு. அதாவது ஆபேலுடைய வழி வந்தவங்கெல்லாம் ஆடு மேய்க்கிறவங்களா இருந்தாங்க. இப்போ ஆடு மேய்க்கும் பொழுது அந்த வின்டர் சீசன் முடிஞ்சு சம்மர் சீசன் வரும்பொழுது அவங்க ஒரு மிகப்பெரிய கொழுத்த ஆடை வெட்டி கடவுளுக்கு காணிக்கையா கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அங்க ஒரு கடத்தல் நடந்தது. வின்டர் சீசன்ல இருந்து சம்மர் சீசன், அந்த வின்டர் சீசன்ல எல்லாம் கடவுள் அவர்களை பாதுகாத்தார். அந்த சீசனை கடந்து போக அவர் உதவி செய்தார். அங்கு ஒரு கடத்தல் நடந்தது. அதற்கு நன்றியாக அவர்கள் இப்படி ஒரு விழாவை கொண்டாடினார்கள். அடுத்தது காயினோட வழி வந்தவங்க எல்லாமே விவசாயிகளா இருந்தாங்க. அப்போ அறுவடை முடிந்த உடனே ஒரு மிகப்பெரிய விழா கொண்டான மசோத் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விழா. வறுமையிலிருந்து வளமைக்கு கடவுள் அவர்களை அழைத்து சென்றார். வறுமையிலிருந்து வளமை, அங்க ஒரு கடத்தல் நடந்தது. அதற்காக நன்றியாக அவர்கள் ஒரு விழாவை கொண்டாடினார்கள். அப்ப இரண்டு விழாவுமே நன்றியின் விழா. இப்ப யூதர்கள் என்ன செஞ்சாங்க? கடவுள் அவர்களை எகிப்திலிருந்து விடுவித்ததுக்கு நன்றியாக ஒரு விழா கொண்டாடணும். எப்படி அந்த விழாவை கொண்டாடுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது அவர்கள் தலைமுறையாக கொண்டாடி கொண்டிருந்த அந்த இரண்டு விழாக்களை தொகுத்து பாஸ்கா விழா அப்படின்னு ஒரு புதிய விழாவை அவர்கள் ஆரம்பிச்சாங்க. பாஸ்கா அப்படின்னாவே கடத்தல். இங்க என்ன கடந்தது அப்படின்னா வானதூதர் கடந்து சென்றார். அதாவது எகிப்தியருடைய தலைச்சன் பிள்ளைகள் இருந்த வீட்டை எல்லாம் அவர் கடந்து சென்றார். அதாவது யூதர்களுடைய தலைச்சன் பிள்ளைகள் இருந்த வீட்டை கடந்து சென்றார். எகிப்தியருடைய தலைச்சன் பிள்ளைகள்லாம் கொல்லப்பட்டார்கள். இங்கே ஒரு கடத்தல் நடந்தது, தூதர் கடந்து சென்றார். அப்போ பாஸ்கா அப்படின்னு ஒரு விழா கொண்டாங்க. இப்படி இயேசு யூதரா இருந்த காரணத்தினால ஒரு விழா கொண்டாட வேண்டியிருந்தது. இந்த பாஸ்கா விழாவை கொண்டாட வேண்டியிருந்தது. அதில் நான் முன்னாடி சொன்னேன் என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஹல் சாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கீதம் 113 118 வரைக்கும் அதில் வாசிப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் வைன் இருக்கும், பிட்டர் ஹெர்ப்ஸ் கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் கடவுளுக்கு படைத்த அந்த ஆட்டுக்குட்டியை சமைச்சு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் புளியாத அப்பம் சமைச்சு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் சாப்பிட்ட உடனே கடைசியில் ஒரு மிகப்பெரிய அந்த வீட்டில் யார் முதியோராக எல்லாரை விட பெரியவராக இருக்கிறாரோ அவர் எல்லாருக்கும் சொல்லணும் ஏன் இந்த விழாவை கொண்டாடுறாங்க, கடவுள் அவர்களுக்கு என்னெல்லாம் செய்தார், எப்படி வானதூதர் அவருடைய வீட்டை கடந்து சென்றார், இந்த செய்தியை சொல்லணும். அதுதான் ஒரு மிகப்பெரிய பாஸ்கா விழா. இந்த பாஸ்கா விழாவில் இயேசு புதிய பாஸ்காவாக மாற்றார். பழைய பாஸ்கா விழாவை புதிய பாஸ்காவாக எப்படி தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் அவர்களுக்கு கொடுத்து ஒரு புதிய பாஸ்கா விழாவாக அவர் மாற்றுகிறார். அந்த பாஸ்கா விழாவில் தான் நற்கருணை ஏற்படுத்துகிறாரு, அப்புறம் குருத்துவத்தை ஏற்படுத்துகிறாரு, ஒரு மிகப்பெரிய அன்பின் கட்டளையை கொடுக்கிறார். அதில் நிறைய விஷயம் பார்த்துருப்போம். கால்களை கழுவுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். அதாவது பாதங்களை எல்லாம் கழுவுறார். இந்த சீடர்கள் மத்தியில ஒரு வேண்டாத விஷயத்தை இயேசு பார்க்கிறார். எப்ப பாரு நம்மளும் மாதிரியே அவங்களுக்கு ஒரே சண்டை. என்ன அப்படின்னா யார் பெரியவர், வீட்டில் கணவன் மனைவி இருந்தால் யார் பெரியவர்னு சண்டை வருது இல்லை, வேலை செய்கிற இடத்துல யார் பெரியவர் அப்படின்னு சண்டை வருது இல்லை. இப்படி அவர்கள் மத்தியில் எப்பொழுதுமே சண்டை. என்ன சண்டை அப்படின்னா யார் இயேசுக்கு வலது பக்கத்தில் உட்கார்றது அப்படிங்கிற சண்டை. ஏன் அப்படின்னா யூத சமுதாயத்தில் ஒரு தலைவர் இருக்கிறார், ஒரு குழுவுக்கு தலைவர் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய வல பக்கத்தில் யார் உட்கார்றாங்களோ அவங்க தான் அந்த குழுவுக்கு தலைவருக்கு அப்புறம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஆள். அதனால தான் அவருக்குள்ள எப்பொழுதுமே சண்டை. இதை பார்த்த இயேசு அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியை காட்டுறார். தலைவராக இருக்க விரும்பாதீங்க, தொண்டனாக இருக்க விரும்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு முன்மாதிரியை இயேசு அவர்களுக்கு காட்டுறார். அதனாலே அவர் பாதங்களை கழுவுகிறார். இன்னொரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா, அதாவது அந்த காலத்துல யூத சமுதாயத்தில் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்பொழுது அவங்கெல்லாம் பாதங்களை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ள வருவாங்க. அப்ப அந்த வீட்டில் யாரு அடிமையா வேலை செய்யறாங்களோ அவங்க போய் தண்ணி எடுத்துட்டு அங்க நிக்கணும், அவருடைய பாதங்களை கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்கணும். ஆனா யூத அடிமை அந்த வீட்டில் இருந்தார் அப்படின்னா அவர் தண்ணி கொண்டு போய் கொடுக்க மாட்டார். ஏன் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய இழுக்கான வேலை. ஒருத்தருடைய பாதங்களை கழுவதற்கு தண்ணீரை கொண்டு போய் ஊற்றணும் அப்படின்னு ஊத்துறது மிகப்பெரிய இழுக்கான வேலை. ஒரு யூதன் அந்த வேலையை செய்யவே மாட்டான். ஒரு யூதன் அந்த வேலையை செய்யவே மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு வேலையை இயேசு செய்வதற்கு பணிக்கிறார். அப்படிப்பட்ட யூத
பணியால் ஒருத்தன் செய்ய முடியாத செய்யக்கூடாத ஒரு வேலையை இயேசு செய்து ஒரு மாதிரியை காட்டுறார். நீங்க தலைவனா இருக்க விரும்பாதீங்க, நீங்க தொண்டரா இருக்க முயற்சி செய்யுங்க அப்படின்னு அவருக்கு சொல்றார். அடுத்தது குருத்துவத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்றைக்கு நேற்று காலையில் பங்குசாமியார்கிட்ட ஒருத்தர் வந்தார். பங்குசாமியார்கிட்ட ஒருத்தர் வந்து, ஃபாதர் எனக்கு 3 பசங்க இருக்கிறாங்க ஃபாதர், 3 பசங்களை படிக்க வைக்கணும் ஃபாதர் அப்படின்னு ஃபாதர்கிட்ட பேசினார். நான் பக்கத்தில் போய் நின்னேன். அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஃபாதர்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, ஃபாதர் எனக்கு 3 பசங்க ஃபாதர், பையன் ரொம்ப பிரில்லியன்ட் ஃபாதர், அறிவு ரொம்ப இருக்குது, அப்படி சொன்னா உடனே பிடிச்சிப்பான், அவனை எப்படியாவது நான் இன்ஜினியர் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொன்னார். ஃபாதர் அப்படியா, சரி சரி இன்ஜினியர் ஆக்குங்க அப்படின்னு சொன்னார். அடுத்தது ஃபாதர் எனக்கு 2வது பையன் கொஞ்சம் அறிவு கம்மி, கொஞ்சம் மந்தம், ரொம்ப பிரில்லியண்டெல்லாம் இல்லை, எப்படியாவது அவனை டீச்சர் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொன்னார். ஃபாதர் அப்படியா, சரி டீச்சர் ஆக்குங்க அப்படின்னு சொன்னார். அடுத்து அவர் சொன்னார், ஃபாதர் என் 3வது பையன் இருக்கிறானே ஒரே மந்தம் ஃபாதர், என்ன சொன்னாலும் ஏற மாட்டேது, எப்போ பாரு தூங்கிட்டே இருக்கிறான், என்ன சொன்னாலும் புரிய மாட்டேது, எப்படியாவது அவனை சாமியார் ஆக்கி விட்டுருங்க ஃபாதர் அப்படி, எப்படியாவது சாமியார் ஆக்கி விட்டுருங்க ஃபாதர். ஃபாதர் சொன்னார், சரி கூட்டிட்டு வாங்க. அதாவது இன்றைக்கு குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள் அப்படின்னு சொல்றோம். நிறைய வேலைகளில் நம்ம இந்த குருத்துவத்தின் மேன்மையை உணர்வது இல்லை, குருத்துவத்தினுடைய மேன்மையை உணர்வதில்லை. அதாவது பிரான்சிஸ் அசிசியார் ஒரு முறை சொன்னார், என் முன்னாடி ஒரு வானத்துவர் ஒரு குரு 2 பேரும் நின்னாங்க அப்படின்னா, நான் முதல்ல யாருக்கு வணக்கம் செலுத்துவேன் அப்படின்னா குருவுக்கு தான் வணக்கம் செலுத்துவேன் அப்படின்னு சொன்னார். என் முன்னாடி வானத்துவரும் குருவும் நின்னா குருவுக்கு தான் வணக்கம் செலுத்துவேன் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னா, இயேசு ஒரே ஒரு முறை தான் மரியாளுடைய கரங்களில் தவழ்ந்தார். ஆனா ஒவ்வொரு நாளும் குருவினுடைய கரங்களில் இயேசு கிறிஸ்து தவழ்கிறார். அதனால குருவுக்கு தான் நான் முதல்ல மதிப்பு கொடுப்பேன், மரியாதை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். நிறைய வேளையில் குருத்துவத்தின் மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்வதில்லை, அவர்களுக்கு சப்போர்ட்டிவா நிறைய வேளையில் இருப்பதில்லை. குருக்கள்லாம் யார்? உங்க வீட்டில இருந்து வந்தவங்க தான். உங்க வீட்டில் உங்களுடைய சகோதரர் தான் குருவா இருக்கிறார், வானத்திலிருந்து நேராக குதிக்கல. உங்க சகோதரர் அவங்க பணிக்காக வரும்பொழுது உங்களால முடிந்த வரைக்கும் நீங்க சப்போர்ட் பண்ண. சில பங்குலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா குருவானவர் ஒரு வேலை செஞ்சிட முடியாது, எக்ஸ்ட்ரா ஒரு வேலை செஞ்சிட முடியாது, செய்ய விட மாட்டாங்க. நல்லது செய்யணும் அப்படின்னாலும் செய்ய முடியாது. அதாவது நம்மளால சப்போர்ட்டிவா இருக்க முடியலனாலும் அவங்க செய்கிற நல்ல காரியங்களில் நம்ம துணையாக இருக்கணும். ஆண்டவருக்காக செய்யக்கூடிய நல்ல காரியங்களில் நாம் துணையாக இருந்தால் போதும். ஆகையினால அவங்க செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் அவர்களுக்கு துணையாக இருங்க. ஆண்டவருக்குரிய காரியங்களில் செய்யும் பொழுது நல்லா ஆர்வமாக இருக்கும். ஒரு சில குருக்கள்லாம் ஆர்வமாக வருவாங்க, பங்கில் பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆர்வமாக வந்த 2 வாரத்தில் அவங்க டல்லாகிடுவாங்க. இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக அவருடைய ஆன்மீக பணியை செய்யும் பொழுது அவர்களுக்கு சப்போர்ட்டிவாக இருங்க. அவர் அந்த ஆன்மீக காரியங்களில் அவர்களுக்கு துணையாக இருங்க. இன்னும் அடுத்ததுன்னா உங்கள் குடும்பங்களில், அதாவது குருவானவருக்கு படிங்கன்னு சொல்லி உங்கள் பிள்ளைங்களெல்லாம் ஊக்குவீங்க. சின்ன பிள்ளைங்க இருந்தா அப்படின்னா அவங்கள இப்போ இருந்தே குருவானவர் கடவுள் பணிக்காக போங்க, கடவுள் பணிக்காக போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஆர்வத்தை ஊட்டுங்க. இதுதான் நம்முடைய கடமை. அதாவது நம்ம போக முடியினாலும் நம்முடைய குழந்தைகளையாவது இறைவனுடைய பணிக்காக அனுப்பி வைப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த முப்பெரும் விழாவில் இயேசு கிறிஸ்து நற்கருணை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்றோம். அதனுடைய மேன்மையை உணர்ந்து கொள்வோம், குருத்துவத்தினுடைய மேன்மையை உணர்ந்து கொள்வோம். ஆசீர்வாதத்தின் மக்களாக வாழ்வோம். ஆமீன்.